நேற்று மதியம் பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிஸ்டோட மூத்த தலைவரான நல்லக்கண்ணு அவர்கள் வந்து இயற்கை எழுதினார். ஸோ அவருக்கு வந்து தளபதி அவர்கள் வந்து தன்னுடைய இறுதி மரியாதையை வந்து செலுத்தினார். அவரை பற்றி தளபதி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, சுதந்திர போராட்ட வீரர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர், விவசாயிகளுக்காகவும் மக்களின் உரிமைக்காகவும் தம் வாழ்நாளில் பெரும் பகுதியை வந்து செலவிட்ட போராளி. அவரது இழப்பு வந்து இந்த நாட்டிற்கும் கம்யூனிஸ்ட் இயக்க தோழர்களுக்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும். அவரை பிரிந்து வாடும் அவருடைய குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மறைந்த தோழர் ஐயா நல்லக்கண்ணு அவர்களின் ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்திருக்கார். அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நல்லக்கண்ணு ஐயா வந்து பேரும் புகழும் பெற்றவர். தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் ரொம்ப மிகச்சிறந்த ஒரு நல்ல மனிதரும் ஆவார். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட இறப்புக்கு அப்புறம் தன்னோட உறுப்புகளை வந்து தியாகம் பண்ணியிருக்காரு மருத்துவக் கல்லூரிக்கு. பல மேடைகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து அவரை வந்து முன்னிறுத்தி பேசியிருக்காரு. ஒரு நல்ல அரசியல்வாதி என்றால் அவர் வந்து இப்போவும் நம்ம கண் முன்னாடி இருக்குது நல்லக்கண்ணு ஐயா தான் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருப்பார் பல மேடைகளில். தமிழக மக்களுக்கும் தமிழக அரசியலுக்கும் வந்து அவரோட இழப்பு வந்து பேரிழப்பாக இருக்கிறது. எல்லாம் வல்ல இறைவனிடம் அவரோட ஆன்மா சாந்தி அடைய வேண்டிக்குவோம்.